பாலா வந்து சிவாவையும் அவங்க ஃபேமிலியையும் அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அம்சவேணி வேற அவங்களுக்கு அதிர்ச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. சிவாவோட ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க. சிவாவோட அப்பா கேக்குறாங்க, பாலா 6 வருஷமா நீ தான் ஷேர் மார்க்கெட்ல அதிகமா இருக்க, உன்னை பீட் பண்ண யாராலையுமே முடியல, என்ன சீக்ரெட்டுன்னு சொல்லு அப்படின்னு அவங்க கேட்கும்போது கரெக்டா ரவி வர்றான். இதை நீங்க வந்து கார்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னதும் பாலா வந்து இதோ என்னோட அற்புத விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவியை காட்டுறாங்க. அப்புறம் அந்த ஃபைலை வந்து ரூம்ல வச்சுட்டு அப்படின்னு சொன்னதும் ரவி வந்து போயிடுறான். இங்க கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்ல, அவங்க வந்து சிவா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நியூயார்க்ல எப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அமெரிக்கால எப்படி இருக்குமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஷாலினி இறங்கி வர்றா. அப்ப சிவா வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ரவியும் ரசிச்சு பாக்குறான். ஆனா அவன் வந்து சிவா அவளை பாக்குறத பார்த்துட்டு அவன் போயிடுறாங்க நின்று. சிவா வந்து நீ இந்த ரெட் ட்ரெஸ்ல செம்ம அழகா இருக்க அப்படின்னு சொல்றான். ஷாலினி வந்து கோமா என்னன்னு கேட்க வர்றதுக்குள்ள நிஷா நீ பார்க்க அழகா இருக்க அப்படின்னு பின்னாடி வர நிஷாவை சொல்லுவாங்க. அப்புறமா யூ லுக் லவ்லி அப்படின்னு சொன்னப்போ வாட் அப்படின்னு ஷாலினி கேட்கும்போது அவங்க அம்மா பத்மாவதியை பார்த்து சொல்ற மாதிரி சமாளிச்சிடுவான். சமாளிச்சுட்டு நீங்க எப்படி அழகா இருக்கீங்க, 2 பொண்ணுக்கு அம்மான்னு சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஐஸ் வச்சுட்டு இருக்கான். சிவா வந்து ரவி கிட்ட போய் பேசுவான். நீ நேத்து சொன்ன அவளை அடையிறதுக்காக நான் தான் எஃபர்ட் எடுக்கணும்னு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ரவி சோகமா நின்றுட்டு இருப்பானா, நீ என்ன எதையோ இழந்த மாதிரி நிக்கிற, லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்பான். ஆமா அந்த பொண்ணையே நான் இழந்துட்டு நிக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்லுவான். இங்க அம்சவேணி வந்து சிவாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தனியா கூப்பிட்டு வந்து ஏதோ பேசுவாங்க. என்னன்னா மைய வந்து கணுக்க கீழே வச்சாதான் நல்லா இருக்கும், அதை நெத்தியில வச்சா நல்லா இருக்காது, ஏன் கரை உள்ள பொண்ணை வந்து நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சிவாவோட அம்மா எனக்கு புரியலையே என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்சவேணி சொல்றாங்க, ஷாலினிக்கு வந்து அப்பம் பேரே தெரியாது, அவளோட அப்பா யாருன்னே தெரியாது, அந்த பொண்ணையா நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சிவாவோட அம்மா உடனே ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க. இந்த நேரத்துல சிந்துஜா இருக்கால, அவ வந்து பத்மாவதி கிட்ட மாமியும் அவங்களும் என்ன பேசிட்டு இருக்காங்க தனியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பத்மாவதியும் அங்க வந்துடுறா. அம்சவேணி வந்து அப்பம் பேரு தெரியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை கேட்டுட்டு அத்தை அப்படின்னு கத்துறாங்க. உடனே சிவாவோட அம்மா வந்துட்டு சொல்லு பத்மாவதி, நீ வந்து செகண்ட் மேரேஜ் இல்லையா, உனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ண டிவோர்ஸ் ஆகி அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், உனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கான ப்ரூஃபே இல்லையா, அப்பா பேரே தெரியாதா ஷாலினிக்கு, வேற ஏதாவது குறை இருந்தா கூட மறைச்சிடலாம், ஆனா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, நாங்களும் ஸ்டேட்டஸ்ல ஹையா தான் இருக்கோம், மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என் பையனுக்கு ஏதோ குறை இருக்குன்னு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டுவாங்கல்ல, ஏன் இதை நீங்க மறைச்சிங்க எங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா கேட்டுட்டு இருக்காங்க பத்மாவதி கிட்ட. அப்ப ஷாலினி வந்து நிறுத்துங்க நான் சொல்றேன் எல்லாம், ஏன் அம்மா அதை மறைச்சாங்கன்னா உங்க பையன் கூட என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க, எனக்கு அப்பா பேர் தெரியாதுதான், ஆனா ஏன் இப்போ உள்ள அப்பா வந்து என்ன அவங்களோட மகளை விட ரொம்ப பாசமா தான் நடத்திட்டு இருக்காங்க, நீங்க உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்காதுங்க தயவு செஞ்சு, சிவாக்கு வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, என்ன விட்டுருங்க, நான் அப்பா பேர் தெரியாத பொண்ணுதான் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது பாலா கரெக்டா வந்துட்டு யாரு என் பொண்ணை பார்த்து அப்பா பேர் தெரியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு அவ கோவப்பட்டு கத்துறாரு. ஷாலினிக்கு 3 வயசா இருக்கும் போது நான் இந்த வீட்டுல அவளை கூட்டிட்டு வந்தேன், ரத்த சொந்தம் மட்டும் இருந்தா மட்டும் அப்பான்னு சொல்ல முடியாது, மனசால அவங்கள அப்பான்னு ஏத்துக்கணும், அவங்கள பத்திரமா பாத்துக்கணும், அப்பதான் அவங்க அப்பா ஆவாங்க, என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறவங்க கூட நான் சம்மந்தம் வச்சுக்க மாட்டேன், இன்னொரு வார்த்தை பேசலீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப சிவாவோட அப்பா என் ஒய்ஃப் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சிவாவும் எனக்கு பாஸ்ட் பத்தி எல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு இப்பவும் பிடிச்சிருக்கு, நேத்தும் பிடிச்சிருக்கு, நேத்து என்ன சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன், ஷாலினி கையில தான் முடிவு இருக்கு, அவளுக்கு விருப்பம் இருந்தா கல்யாணம் நடக்கும், இவ்வளோ நடந்தனால அவளுக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க, அவளுக்கு என்ன பிடிச்சதுக்கு அடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே கையை காட்டுறான் அவங்க அம்மா கிட்ட, வளையல காட்டுற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். உடனே அவங்க அம்மாவும் ஷாலினி என்ன மன்னிச்சிட்டேன், நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில உள்ள வளையல எடுத்து இது என்னோட சின்ன கிஃப்ட் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க ஷாலினிக்கு. அப்ப கரெக்டா சந்தோஷ்னு ஒரு கேரக்டர் சொன்னாங்க இல்ல, அவங்க வந்துட்டாங்க. சிந்துஜாவோட பையன் தான் அது. அப்புறம் ரவி கிட்ட வந்து சிவா சொல்றான், தேங்க்யூ ரவி, நீ சொன்னனாலதான் இது நடந்துச்சு, நான் நீ சொன்ன மாதிரி 1 month டைம் கொடுத்துருக்கேன், உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ சொல்றத நம்புறேன், ஷாலினி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. சிவா போனதுக்கு அடுத்து ரவி அழ ஆரம்பிச்சிருவான், பழைய நினைவுகளை எல்லாம் நினைச்சிட்டு. அப்புறம் பெரிய ஐயா உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, நீ ஏன் அழுவுற, அவங்களுக்கு விசுவாசமா இரு அப்படின்னு அவனை மனசு தேத்துக்கிறான். ஷாலினிய மனநிறைவோட தான் வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும், இப்படி அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகுறதை நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.